ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்பூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மட்டன் ஈரல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை 3 போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஈரல் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஈரல் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஈரலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்னும் திக்காக வேணும், அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.